வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் வாட்ஸ்அப்பில் மிஸ்டேக்காக டெலிட் பண்ண ஃபோட்டோஸை எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் தான் இப்போது உலகமே யூஸ் பண்ணுற மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமான இமேஜஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், வாங்குகிறோம், முக்கியமான ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம். ஸோ பழக்க தோஷத்தில் நம்ம டெலிட் பண்ணிடுறோம். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ டெலிட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய தடவை நம்ம முழிச்சுட்டு இருந்திருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலிட் திஸ் ஃபைல் ஃப்ரம் மீடியா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் எப்போவுமே அன்டிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வர்ற மெசேஜ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க, அது ஒரு ஃபோட்டோ அப்படின்னாலும் அது உங்களுடைய கேலரியில் இருக்கும். நீங்கள் நேராக உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கேலரிக்குள்ளே போய் இமேஜஸில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நான் மெசேஜ் வந்தோடனே டெலிட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஃபோட்டோ மீடியாலையும் டெலிட் ஆயிடுச்சு, அந்த ஆப்ஷன் நான் டிக் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. யார் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஃபோனில் டெலிட் ஆகாமல் இருக்கும், அதை திருப்பி கேட்டு வாங்கிக்கலாம். இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப், சப்போஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஃபோட்டோ போய் சேர்ந்துருக்கும். அதில் வேறு யார்கிட்டயாவது இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் பாசிபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ். இப்போ ஒரு ஃபோன்லேயும் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆப்பிளில் ஆப்பிள் க்ளவுட் இருக்குது, அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் இருக்குது. அதில் நீங்கள் பேக்கப் எடுக்கிற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டே செட் பண்ணலாம், நீங்கள் 2 டேஸ் செட் பண்ணலாம், நீங்கள் 1 வீக் செட் பண்ணலாம். அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பேக்கப் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் டெலிட் ஆனால் கூட அதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் செட்டிங்ஸில் போய் பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்கும். அதில் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, வீடியோஸ், சாட் எல்லாமே பேக்கப் எடுத்துக்கலாம். அந்த பேக்கப் பீரியட் பார்த்தீங்கன்னா நீங்களே வீக்லி, மந்த்லி, இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் வீக்லி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் பேக்கப்லேயே அந்த இமேஜை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த இமேஜை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பேக்கப் ஆன் பண்ணியிருக்கீங்க, முக்கியமான ஒரு ஃபோட்டோ போன மாதம் ஒருத்தர் அனுப்பிச்சாரு, அது தெரியாமல் டெலிட் ஆயிடுச்சு, ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் போய் செட்டிங்ஸில் போய் கடைசியாக வாட்ஸ்அப்போடைய பேக்கப் எப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். பேக்கப் இப்போ நீங்கள் வீக்லி அப்படின்னு செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போன சண்டே இல்லைனா போன மண்டே அது மாதிரி ஒரு டேயில் பேக்கப் ஆகிருக்கும். அது என்ன அர்த்தம்னா போன சண்டே வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன மீடியா இருந்ததோ, என்னென்ன மெசேஜஸ் இருந்ததோ எல்லாத்தையுமே அதை பேக்கப் எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கேட்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், பேக்கப் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ எம்பி இருக்குது, யூ வாண்ட் டு பேக்கப் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்கள் அதில் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஜிபிலேருந்து 3 ஜிபி வரைக்கும் இது வரைக்கும் என்னென்ன இமேஜஸ் இருந்ததோ அது எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் மிஸ்டேக்காக டெலிட் பண்ண அந்த இமேஜும் வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ போன வாரம் பேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா போன வாரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன மெசேஜஸ் இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயாவது பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணி போன பேக்கப்பை ரிஃப்ரெஷ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த நடுவில் இருக்கிற பீரியடில் இருக்கிற எல்லா மெசேஜ், எல்லா இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டேட்டாவை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் பேக்கப் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டாவை மட்டும் மறக்காமல் சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK.